வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடவுள் பூமி. தமிழகத்தின் மர்ம மலைகளில் ஒன்றான கொல்லிமலையில் இரவு நேரத்தில் கூட சில பேர் செல்ல பயப்படும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் இருக்குது. அந்த கோவிலோட பேர் 8 கை அம்மன் கோவில். இந்த அம்மன் 8 கரங்களுடன் காட்சி தராரு. ஆனால் இந்த கோயிலின் பின்னால் இருக்கும் மர்மங்களும் கதைகளும் பலரையுமே ஆச்சரியப்படுத்துது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டுதல் வைத்து சென்றவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் கண்டதா சொல்கிறாங்க. சிலர் இரவு நேரத்தில் இங்கே வித்தியாசமான சக்தி இருப்பதா சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்லிமலையின் மர்மமான 8 கை அம்மன் கோயிலின் வரலாறு, அதிசயம், நம்பிக்கை மற்றும் திகில் நிறைந்த கதைகளை பற்றி பார்க்கலாம். கொல்லிமலையின் மர்மம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை அழகும் ஆன்மீக சக்தியும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய மலைப்பகுதி. இந்த மலைக்கு ஏராளமான மர்ம கதைகள் இருக்குது. பழங்கால சித்தர்கள் தியானம் செய்த இடம், மருந்து மூலிகைகள் நிறைந்த மலை, அதே நேரத்தில் அமானுஷ்ய கதைகளாலும் பிரபலமான இடம்தான் இந்த கொல்லிமலை. இந்த மலையில் பல பழமையான கோவில்கள் இருந்தாலும் 8 கை அம்மன் கோவில் தனித்துவமான சக்தி கொண்டதாக மக்கள் நம்புகிறாங்க. 8 கை அம்மன், அம்மன் வடிவில் 8 கரங்களுடன் காட்சி தரும் சக்தி தெய்வம். ஒவ்வொரு கையிலும் ஆயுதம் மற்றும் பாதுகாப்பை குறிக்கும் சின்னங்கள் இருப்பதா நம்பப்படுது. இந்த 8 கரங்களும் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்திகளை அழிக்க, பக்தர்களை காக்க, நோய், துன்பம், பயம் ஆகியவற்றை நீக்க, வாழ்க்கையில் துணிவை தர என்பதை குறிக்கிறது அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. இங்கு அம்மனை தரிசிக்கும் போது பலருக்கு மன அமைதி கிடைக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த கோவிலோட வரலாறை பற்றி பார்க்கலாம். கொல்லிமலையில் உள்ள இந்த 8 கை அம்மன் கோவில் பழமையான கிராம தெய்வ வழிபாட்டு மரபுடன் தொடர்புடையதாக கூறப்படுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த மலைப்பகுதியில் மக்கள் காட்டு விலங்குகள், இயற்கை பேரிடர்கள் மற்றும் தெரியாத சக்திகளின் பயத்தில் வாழ்ந்ததாக கூறப்படுது. அப்போது கிராம மக்கள் பாதுகாப்பிற்காக அம்மனை வழிபட தொடங்கியிருக்காங்க. அம்மன் அருளால் பல பிரச்சனைகள் குறைந்ததாக மக்கள் நம்பியதால் இந்த கோவில் மெதுவாக பிரபலமானது. இந்த கோவிலை பற்றி பல மர்மமான நம்பிக்கைகளும் பேசப்படுது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இரவு நேரத்தில் கோவிலின் அருகே வித்தியாசமான சத்தங்கள் கேட்கும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிலுக்கு அருகில் சென்றபோது ஒரு சக்தி இருப்பதை உணர்ந்ததாக சொல்கிறாங்க. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மனிடம் மனதார வேண்டினால் விரைவில் நல்ல மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு இந்த கோவிலுக்கு ஏற்கனவே வந்தவங்க சொல்கிறாங்க. இங்கு தீய எண்ணத்துடன் வரும் நபர்களுக்கு மன அமைதி கிடைக்காது அப்படின்னு உள்ளூர் மக்கள் நம்புகிறாங்க. பக்தர்கள் கூறும் அனுபவங்களை பற்றி பார்க்கலாம். கொல்லிமலைக்கு செல்லும் பல பக்தர்கள் 8 கை அம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு மன நிம்மதி கிடைத்ததாக சொல்கிறாங்க. சிலர் குடும்ப பிரச்சனைகள் குறைந்ததாக கூறுகிறார்கள். சிலர் வேண்டுதல் வைத்து நிறைவேறிய பிறகு மீண்டும் கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்க. இங்கு அம்மனுக்கு எலுமிச்சை மாலை, பூஜை, தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கமாக இருக்குது. 8 கை அம்மன் கோவிலை சுற்றி இருக்கும் மலைப்பகுதி அடர்ந்த மரங்கள், பனி சூழ்ந்த பாதைகள், அமைதியான சூழல் மற்றும் மர்மமான உணர்வை தரும். காலை நேரத்தில் பார்க்கும்போது இயற்கை அழகு மனதை கவரும். ஆனால் மாலை நேரம் வந்தவுடன் அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான அமைதி உருவாகுது. அதுவே இந்த கோவிலை இன்னும் மர்மமானதாக உணர வைக்குது. கொல்லிமலை 8 கை அம்மன் கோவில் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல. மர்மமும் நம்பிக்கையும் ஆன்மீக சக்தியும் கலந்து இருக்கும் ஒரு அதிசயமான இடம். நீங்கள் கொல்லிமலைக்கு சென்றால் இந்த கோவிலை மறக்காமல் தரிசனம் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோவில்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.